சில முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்ப்போம். சார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சார்க்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சவுத் ஏஷியன் அப்படின்னா தெற்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியா அப்படின்னா தெற்காசிய நாடுகள். அவங்களாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஜனுக்குள்ள நல்ல கோஆபரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏசியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா சவுத் ஏஷியன், அதாவது தெற்கு ஆசிய நாடுகளுக்கு. இது சவுத் ஈஸ்ட்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்காக ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏசியான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒபெக் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் ஒபெக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் அப்படின்றது இந்தியாவில இருக்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தான் வந்து என்னன்னா அதான் நித்தி ஆயோக். இது வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று இருந்தது. 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா போட்டுட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. அந்த ஸ்கிராப் பண்ணிட்டு கொண்டு வந்தது தான் நித்தி ஆயோக் அப்படின்றது. இந்த நித்தி அப்படின்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.